அனகோண்டாவை நாம் நேரில் பார்த்திருக்க முடியாது. இவை அமேசான் காடுகளில் மட்டுமே வாழ்கின்றன. 30 அடி நீளம் வரை இருக்கும். மிக அமைதியாக வந்து இரையை பிடித்துவிடும். இந்த வகை அனகோண்டாக்கள் அமேசான் ஆற்றில் வசிக்கும். இரை தேடி இரவு நேரங்களில் நிலத்துக்கு வரும். அமேசானில் காணப்படும் அனகோண்டாக்களுக்கு நச்சுப்பல் கிடையாது. பெரிய மான், மாடு போன்ற விலங்குகளை தன் உடலால் வளைத்து பிடித்து நொறுக்கிக் கொன்றுவிடும். பிறகு அப்படியே உள்ளே விழுங்கிவிடும். அடுத்தபடியாக பறவைகள். சுமார் 1300 பறவை இனங்கள் அமேசானில் வாழ்கின்றன. உலகில் உள்ள பறவை இனங்களில் 15% இங்கே இருக்கின்றன. மிக அழகான டவுக்கன்ஃபில் முதல் சின்னஞ்சிறிய ஹெம்மிங்பர்ட் வரை ஏராளமான பறவைகள் உள்ளன. டவுக்கன் பறவையின் அலகு 7.5 அங்குலம் இருக்கும். 2 அடி உயரம் வரை வளரும். குறைவாகவே பறக்கும். மரங்கொத்தி பறவையின் உறவினர் இந்த டவுக்கன். பூச்சு, தவளை, பழங்கள், விதைகள் போன்றவற்றை டவுக்கன் பறவைகள் உண்ணும். ஆபத்து நேர்ந்தால் வித்தியாசமாக குரல் எழுப்பி எச்சரிக்கை செய்யும். கருப்பு உடலும் வண்ண அழகும் கண்களை கவரும். அமேசானின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த டவுக்கன் வகை பறவைகள். நாற்றமடிக்கும் பறவை, அதாவது ஸ்டிங்கி பேர்ட் என்ற வித்தியாசமான ஒரு பறவை அமேசான் காடுகளில் வாழ்ந்து வருகிறது. இந்த பறவைக்கு அருகில் எந்த விலங்கும் செல்ல முடியாத அளவிற்கு துர்நாற்றம் அடிக்கும். இதன் மூலம் எதிரிகளிடமிருந்து சுலபமாக தப்பித்து விடுகிறது. எப்பொழுதும் தனிமையிலேயே இருக்கும் இந்த வகை பறவை இனங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. இலைகளை மட்டுமே சாப்பிடும். தூக்கணாங்குருவி வகைகளில் நிறைய வகைகள் அமேசானில் காணப்படுகின்றன. இவை கூட்டம் கூட்டமாகவே வசிக்கின்றன. 6.5 அங்குலம் நீளம் கொண்ட பிக்மி ஆந்தைகள் இரவு பகல் என எல்லா நேரங்களிலும் இரை தேடி அலைகின்றன. ஹார்பி பருந்து அமேசானில் வாழும் பறவைகளில் மிகவும் பெரியது. இதன் ரக்கை 7 அடி நீளம் இருக்கும். மனிதர்களைப் போல் விசிலடிக்க கூடியது. பெரிய மரங்களில் கூடு அமைத்து முட்டையிடும். குஞ்சுகளை 18 மாதங்கள் வரை தன்னுடனேயே வைத்து பராமரிக்கும். சிறிய தேவாங்குகள், சிறிய பறவைகள், தவளைகள் இவற்றின் உணவு. நீலம், மஞ்சள், பச்சை, சிவப்பு, கருப்பு, வெள்ளை என பல நிறங்களைக் கொண்ட அழகிய வண்ணக்கிளிகள் அமேசானில் காணப்படுகின்றன. இவை கூட்டம் கூட்டமாகவே வசித்து வருகின்றது. கூட்டத்தை பார்க்கும்போது மிகவும் அற்புதமாக இருக்கும். இவ்வகை பறவையில் நிறைய வகைகள் உண்டு. வட அமெரிக்காவின் பல பகுதிகளில் இருந்தும் பாடும் பறவைகள், தேன் சிட்டுக்கள் போன்றவை அமேசான் காட்டுக்கு வருகின்றன. இவை குளிர்காலம் முடிந்த பின் மீண்டும் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று விடுகின்றன. அமேசான் காடுகளில் வாழும் உயிரினங்கள் பட்டியலில் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது பாலூட்டிகள். கிங் கஜவ் என்ற பிராணிகள் மரங்களில் வசிக்கின்றன. இவை குரங்கு இனத்தை சேர்ந்தவை அல்ல. ரங்கூன் என்ற பிராணியின் உறவு. இவை குரங்குகளைப் போல் மரங்களில் ஏறியும் தாவியும் நகர்கின்றன. இவை மிக நீண்ட நாக்கை கொண்டவை. தேனையும் பழங்களையும் விரும்பி சாப்பிடும் வகை இவை. தேனும் பழமும் கிடைக்காத காலகட்டங்களில் பூச்சிகள், தவளைகள், பறவைகளின் முட்டைகள் போன்றவற்றை உணவாக உட்கொள்கிறது. அடுத்தபடியாக ராட்சத எறும்பு தின்னிகள், அதாவது ஜெயண்ட் ஆன்டீட்டர்ஸ். 8 அடி நீளம் கொண்டவை. எறும்புகளும் கரையான்களும் இவற்றிற்கு விருப்பமான உணவு. மனிதர்களை விட 40 மடங்கு முகரும் சக்தி கொண்டவை. உணவு இருக்கும் இடத்தை முகர்ந்து பார்த்தே கண்டுபிடித்து விடுகின்றன. இதனுடைய நாக்கு மிகவும் நீளமாக இருக்கும். ஒரு சில நிமிடங்களில் பல்லாயிரக்கணக்கான பூச்சிகளை விழுங்கும் ஆற்றல் பெற்றவை. ஒரு நிமிடத்திற்கு 150 தடவை நாக்கை வெளியில் நீட்டி உள்ளே இழுத்துக் கொள்ளும். பெரும்பாலும் தனியாகவே சுற்றித் திரியும். நமது பட்டியலில் அடுத்தபடியாக இருப்பது கோல்டன் லயன் டாமரியன். கோல்டன் லயன் டாமரியன் என்பது குரங்கினத்தை சேர்ந்தது. மஞ்சள் நிற ரோமங்கள் தலையை சுற்றி இருப்பதால் பார்ப்பதற்கு சிங்கம் போன்று காட்சி தரும். பழங்கள், பாம்புகள், பூச்சிகள், பல்லிகள், தவளைகள் என எவை கிடைத்தாலும் விடுவதில்லை. நீளமான விரல்களின் உதவியால் சிறிய பிராணிகளை கூட சுலபமாக பிடித்து தின்றுவிடும். பருந்தும் பாம்பும் இவற்றின் எதிரிகள். அடுத்தபடியாக 3-toed sloth. 3-toed sloth என்பது தேவாங்கு இனத்தைச் சேர்ந்தது. இவை மரப்பட்டை நிறத்தில் காணப்படும். மரக்கிளைகளில் படுத்திருக்கும் போது சட்டென்று நம் கண்களுக்கு தெரியாது. இலைகளும் பழங்களும் மட்டுமே சாப்பிடக்கூடியது. வேங்கை புலியும் பருந்தும் இவற்றின் எதிரிகள். ஒரு நாளைக்கு 15 முதல் 18 மணி நேரம் வரை தூங்கியே பொழுதை கழிக்கும். இவற்றிற்கு மரக்கிளைகளில் தலைகீழாக தொங்குவது என்றால் மிகவும் பிடிக்கும். அடுத்தபடியாக வேம்பயர் பேட். வேம்பயர் பேட் என்ற வௌவால்கள் பறக்கும் பாலூட்டி இனத்தை சேர்ந்தவை. 3 அங்குல நீளமே இருக்கும். இரவு நேரங்களில் உணவு தேடி வெளியே வரும். மற்ற பிராணிகளின் இரத்தத்தை உணவாக எடுத்துக்கொள்ளும். வேம்பயர் வௌவால்களால் நடக்கவும் ஓடவும் குதிக்கவும் கூட முடியும். ராட்சத நீர்நாய், வேங்கை புலி, டபீர், ஒகாபி என்ற நிறைய வித்தியாசமான பிராணிகள் அமேசான் காடுகளில் காணப்படுகின்றன. அடுத்தபடியாக பூச்சி இனங்கள். உயிரினங்களில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுபவை இந்த பூச்சி இனங்களே. பனிக்கட்டிகளால் உறைந்து போன துருவ பகுதிகளைத் தவிர உலகம் முழுவதும் பூச்சி இனங்கள் வசிக்கின்றன. அமேசான் காடுகளில் வண்டினங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. எறும்புகள், தேனீக்கள், குளவிகள், கரையான்கள், சிக்காடா, வெட்டுக்கிளி, குச்சிப்பூச்சி என ஏராளமான பூச்சி வகைகள் அமேசான் மழைக்காடுகளில் உள்ளது. ஒரு மரத்தில் மட்டுமே 150 வகை வண்டுகளை பார்க்க முடியும். பூச்சி இனங்களால் தான் அமேசான் காடு செழித்து வருகிறது என்றால் நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மை. பூச்சிகளால் தான் தாவரங்களுக்கு மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. விதைகள் முளைக்கவும், மண்ணின் தன்மையை மாற்றவும், இறந்த உயிரினங்களை உண்டு காட்டை சுத்தப்படுத்தவும் பூச்சி இனங்கள் மிகவும் உபயோகப்படுகிறது. பூச்சி இனங்கள் இல்லை என்றால் காடுகளே இல்லை என்றும் கூட சொல்லலாம். அடுத்தபடியாக இலை வெட்டி எறும்புகள், அதாவது லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ். 5 கோடி ஆண்டுகளாக தன்னையும் தன் அணுகுமுறையையும் மாற்றி அமைத்துக் கொண்டு இந்த உலகில் தனித்துவத்துடன் வசித்து வருகின்றன இலை வெட்டி எறும்புகள். தன்னை விட 6 மடங்கு பெரிய இலைகள் மிகவும் சுலபமாக வெட்டி குடை போல் பிடித்தபடி செல்கின்றன.
இதனால் இந்த வகை எறும்புகளுக்கு கைக்குடை எறும்புகள் என்றும் இன்னொரு பெயர் உள்ளது. வெட்டிய இலைகளை மண்ணுக்குள் இருக்கும் புற்றுக்குள் கொண்டு செல்கின்றன. அங்கு இலைகள் காய வைக்கப்பட்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படுகின்றன. சிறிது நாட்களில் இந்த இலைகளில் இருந்து புஞ்சை வளர்கிறது. அதிலிருந்து கடுகு போன்ற சிறிய காளான்கள் முளைக்கின்றன. இந்த காளான்களை எறும்புகள் உணவாக்கிக் கொள்கின்றது. சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வகை எறும்புகள் தனக்கான உணவை தானே அறுவடை செய்து உண்கிறது. பெரும் படையுடன் இலை வெட்டி எறும்புகள் வந்தால் எவ்வளவு பெரிய மரமானாலும் சிறிது நேரத்தில் இலைகளை இழந்து மொட்டையாக காட்சியளிக்கக்கூடும். அடுத்தபடியாக நாம் காணவிருப்பது இராணுவ எறும்புகள், அதாவது ஆர்மி ஆண்ட்ஸ். கொள்ளைக்கார எறும்புகள், நாடோடி எறும்புகள் என்றும் பல பெயர்கள் இராணுவ எறும்புகளுக்கு உள்ளது. கூட்டம் கூட்டமாக சென்று விலங்குகளை தாக்கி தங்களுக்கான உணவாக்கிக் கொள்கின்றன. இராணுவ எறும்புகள் 15 நாட்களுக்கு தினமும் ஓர் இடமாக அலைந்து திரிகின்றன. அடுத்த 20 நாட்களுக்கு ஓரிடத்தில் தங்கி வாழ்க்கையை நடத்துகின்றன. அடுத்தபடியாக அஸ்டெகா எறும்புகள். அகேசியா மரங்களில் அஸ்டெகா எறும்புகள் வாழ்கின்றன. மரத்தின் மேல் போர்வை போல் ஒட்டிக்கொண்டிருக்கின்றன. மரத்திலிருந்து உணவை பெற்றுக்கொள்கின்றன. அடுத்து டாரன்டுலா சிலந்தி. டாரன்டுலா சிலந்திகள் பூச்சி வகைகளை சேர்ந்தவை அல்ல. இவற்றிற்கு 8 கால்கள் உள்ளன. உடல் 2 பகுதிகளாக அமைந்திருக்கும். சிலந்திகளிலேயே மிகவும் பெரியவை. சிறிய பறவைகளை சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய சிலந்திகளில் இருந்து 3 அங்குல நீளம் உள்ள சிலந்திகள் வரை இந்த அமேசான் மழைக்காடுகளில் காணப்படுகிறது. பூச்சிகள், தவளைகள், பல்லிகள், சிறிய பறவைகள், சுண்டெலிக்கள் மற்றும் வேறு வகை சிலந்திகளை உணவாக உட்கொள்கிறது. மற்ற சிலந்திகளைப் போல் இவை தனக்கு தேவையான வலையை பின்னுவதில்லை. இரவு நேரங்களில் உணவு தேடி வேட்டைக்கு செல்கின்றன. இரையை கண்டதும் தனது கொடுக்கினால் விஷத்தை செலுத்தி இரையை சாப்பிடுகின்றது. 8 கண்கள் இருந்தாலும் குறைவான பார்வை சக்திதான் இதற்கு உண்டு. உயிரினங்களை அடுத்து அமேசான் மழைக்காடுகளில் காணப்படும் தாவர வகைகளை பற்றி பார்ப்போம். அமேசானின் சிறிய தாவரங்கள் முதல் 200 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய மரம் அனைத்தும் அமேசான் மழைக்காடுகளில் காணப்படும். இந்த மரங்களை பற்றி கொண்டு ஏராளமான தாவரங்கள் வளருகின்றன. இவற்றின் இலைகள் மிகவும் பெரிதாக இருக்கும். வண்ண வண்ண பூச்சிகளுடன் காட்சியளிக்கின்றன.